உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு பிறக்கிறதற்கு முன்னால சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. ஏசாயா சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற பெயர்கள்ல அவர் எப்படியெல்லாம் இருப்பார் என்று சொல்லும்போது ஆலோசனை கர்த்தா. இன்றைக்கு ஆலோசனையில் ஆச்சரியமானவர், இல்லைன்னா ஆச்சரியமான ஆலோசகர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆச்சரியமான ஆலோசகர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை. அழகா பாடுறோம். யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆச்சரியமான ஆலோசகர். என்ன சொல்ல வரேன்? வசனத்தை வாசிக்கும் போது, நீ கொப்பேர் மரத்தால் நோவாவை பாதுகாக்க ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதை எப்படி செய்ய போறேன்னு சொல்றாரு. உன்னை பாதுகாப்பேன், பயப்படாத, மொட்டையா சும்மா பிளண்டா சொல்லிட்டு போயிடல. அங்க சொல்றாரு, கொப்பேர் மரம், ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு கப்பல், தி ஃபர்ஸ்ட் ஷிப், உலகத்தின் முதல் கப்பல். அது எப்படி உண்டாக்க வேண்டும்? அதுல அறைகளை உண்டாக்க வேண்டும், அதை உள்ளும் புறமா கீழ் பூசணும். அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். ஒரு வேத ஆராய்ச்சியாளர், ஒரு வேதாகம விரிவுரையாளர், ஒரு விளக்க உரையில, வேதாகம விளக்க உரையில சுமார் 625 அடி நீளம் என்று எழுதுகிறார். 625 feet long length, 625 அடி நீளம், 104 அடி அகலம், 62 அடி உயரம். 62 ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 பில்டிங் உயரம், 7 floor, 7 மாடி கட்டடம். 1850 வரைக்கும், சுமார் ஒரு 1850 பாருங்க, 2020 ஒரு 175 வருஷம் வரைக்கும், until 1850 1850 வரைக்கும் நோவாவின் பேழையை போன்ற ஒரு கப்பல் உலகத்துல இருந்தது இல்லையா? அவ்வளவு பிகர், 3 ஃப்ளோர். எவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜி. இன்றைக்கும் கப்பல் கட்டுகிறவர்கள் இந்த டெக்னாலஜி தான் கட்டுறாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய திட்டங்களை கொடுத்தார் நோவாவுக்கு. அந்த காலத்திலேயே நம்ம தான் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப அறிவாளி நினைக்கிறோம். அறிவாளி நினைச்ச நிறைய பேரை பாருங்க கோமாளி மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஒரு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த காலத்துல காலேஜா படிச்சாங்களா, என்ஜினியரிங் படிச்சாங்களா, ஐடிஐ போனாங்களா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் ஒரு ஆள்கிட்ட. ஆண்டவர் தான் ஞானிங்க. அவர் கூட இருந்தாருன்னா அறிவாளியா மாறிடுவோம். நம்ம கோமாளியா இருந்தா கூட அறிவாளியா மாத்திடுவாரு. யோசேப்பு ஒரு தேசத்துக்கு பெரிய திட்டத்தை கொடுக்கிறாரு பாருங்க. காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தாவீது ஆடு மேய்க்கிறவர், நாட்டுக்கு ராஜாவாகிறார் பாருங்க. எதனால? கர்த்தர் கூட இருந்தார். எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை, ஆனா கர்த்தர் கூட இருந்தார். ஒரு தேசத்துக்கே ராணி ஆகிறார். தேவன் உங்க கூட இருப்பாருன்னா அவரே உங்களுக்கு திட்டங்கள் தருவார், ஞானம் தருவார், அறிவை தருவார், உங்களை புத்திசாலி ஆக்குவார். தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்துல அவனை கர்த்தர் அறிவுள்ளவன் ஆக்கினார். அவங்க ஊர்ல இருந்து அவ்வளவு ஞானியை விட, சூப்பரான ஆளை விட இவன் 10 times டாப், 10 மடங்கு டாப்ல இருக்காருங்க. வெளியூர்ல இருந்து சொல்லுவாங்கல்ல, பிழைக்க வந்தவன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தானியேல் 10, அவங்க எல்லாரோட 10 மடங்கு அதிகமா இருக்கிறாங்க. காரணம், கர்த்தர் கூட இருந்தார். இந்த நோவாவோட கர்த்தர் இருந்தார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களை கிருபை கிடைத்தது. அந்த தேவனோட இருக்கிற லிங்க்னு சொல்றோம்ல, லிங்க், இந்த லிங்க் அனுப்புறோம் பாருங்கன்னு, நம்மளை அது கனெக்ட் பண்றது. கடவுளோட நமக்கு ஒரு லிங்க் இருந்தா பயப்படவே தேவையில்லை. அந்த பேழைக்கு பாருங்க, அதனுடைய நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், முழத்துல சொல்லி இருக்கு. அதனுடைய உயரம் 30 முழம். பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி, மேல் தட்டு 1 முழம் தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறை 2ஆம் தட்டு, அப்புறம் 3ஆம் தட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்டு, ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்ற மாதிரி எவ்வளவு அற்புதமான பிளான் பாருங்களேன். பண்ண வேண்டும், இதெல்லாம் செய்யுங்கிறார். திட்டங்கள்
திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி பாடுவேன். எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் எஜமானன் நீங்க இருக்கிறீங்க, நான் வேலைக்காரனுக்கு எனக்கு ஒரு குழப்பம் இல்லை, பயம் இல்லைப்பா. எஜமானன் நீங்க இருக்கிறீங்க. எத்தனையோ காரியங்கள் குழப்பமாய் தெரியும், ஒன்றும் புரியாத சூழல். ஆனா எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும். எவ்வளவு அற்புதமான வரிகள், பாடல்கள் நம்மளை எவ்வளவு பலப்படுத்துது பாரு. இந்த பாடல் எழுத அருமையான தேவ மனிதர், அருமையான மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஃபாதர் பெர்க்மன்ஸ், அவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள போல இன்னொரு தேவ மனுஷனை பார்க்க முடியாது. பாட்டு எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வாழ்க்கையே கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் கொடுத்து அப்பா 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 எப்பா அப்பான்னு சொல்லி வாயை திறந்தா வாய முன்ன அப்பான்னு ஆண்டவரோட அந்த நெருக்கமான உறவில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் என்றால் அவருக்கு நிகர் அவர்தான். அவருக்கு நிகர் அவர்தான். அருமையான தேவ மனிதன். அடுத்து இப்படி ஒருத்தர் எங்கேயாவது இருக்கான்னு தேடினா இல்லை. பாட்டு எழுதுறவங்க இருக்காங்க, யூடியூப்ல அநேகரை பார்த்து பணம் சம்பாதிக்கிறவங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் இல்லை. பேச்சு ஒண்ணு வாழ்க்கை ஒண்ணா இருக்கு, பாட்டு ஒண்ணு வாழ்க்கை ஒண்ணா இருக்கு. ஆனா இந்த தேவ மனிதன் அப்படி அல்ல. அவருக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வரிகள். அப்ப திட்டங்கள் தருபவரும் நீர்தான். திட்டம் கொடுக்கிறார் ஆண்டவர் நோவாவுக்கு. இந்த வயசுல 500 வயசுல. அப்ப அவருடைய பாடி ஃபிட்டா இருக்கு, இந்த வேலையை செய்யறதுக்கு பெரிய வேலைங்க. இன்னொரு மூலம் அந்த காலத்துல ஆட்களும் பெரிய பெரிய ஆட்கள்ல, நம்ம மூலம் அப்படி இல்லை. ஆண்டவர் பெரிய பெரிய சைஸ் ஆட்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 625 அடி நீளம், 1850 வரைக்கும். அது போல ஒரு கப்பல் உலகத்துல இருந்தது இல்லையா, அதை விட பெருசா ஒண்ணுமே இருந்தது இல்லையா. அதுக்கு பிறகுதான் பெரிய பெரிய கப்பல்கள் அன்னைக்கு வந்திருக்கு. பெரிய பெரிய இன்றைக்கு கப்பல்கள் உலகத்துல வந்திருக்கு. பார்க்கும் ஒரு பெரிய திட்டம் நமக்கு புரியல, ஆனா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் உங்களை பயன்படுத்தி தம்முடைய திட்டங்களை உங்களுக்கு அறிவித்து இதை செய்யுங்கிற. அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதை செய்கிற ஒரு ஆளா நம்ம மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆலோசனை ஆச்சரியமானவர். என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு ஒண்ணுமே புரியல. ஒரு தாய், கணவனை இழந்த ஒரு தாய், 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கும் போது என்ன செய்யன்னு தெரியல. கணவர் கடன் வாங்கி விட்டு போய்விட்டார். இவர் கடன் அடைக்க முடியல. ஒரு சின்ன ஒரு வீடு தான் இருக்கிறது. அந்த வீடு ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கிறது. அதை கடன் கொடுத்தவன் கொடுத்து விடுங்கிறான். இந்த பரிதாப சூழ்நிலையில மூத்த மகன் வீட்டை விட்டு போய்விட்டான். அவன் வெளியே போய்விட்டான். ஏதோ ஒரு வருஷத்துல வெளியே போய்விட்டான். எங்க இருக்கான்னு தெரியல. 7 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல. சின்ன பிள்ளைகள் அம்மா ரொம்ப படாத பாடுபட்டு பிள்ளைய வளர்க்கிறாங்க. ஒரு பக்கம் கடன் நெருக்கடி. இந்த சூழ்நிலையில ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஜப வீட்டுக்கு போற வாய்ப்பு கிடைக்குது. ஜப வீட்டுக்கு போறாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க. வேலையெல்லாம் முடிச்சு 11 மணிக்கு உட்காருவாங்க, 12 மணிக்கு வந்துருவாங்க, 12:30 வரைக்கும் வந்துருவாங்க. போய் உட்காருவாங்க, வருவாங்க. பெரிய விசுவாசி இல்லை. ஆனா ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோட காரியங்கள் மாற ஆரம்பித்தது. இடத்த கொடுத்துருன்னு கடன்காரன் கேட்கிறான், பையனை காணோம், ஒன்றும் புரியல. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி ஒர்க் பண்றாரு பாருங்க. அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சு ஒரு பாஸ்டர் சந்திச்சு, வாங்கம்மா ஃப்ரீயா இருந்தீங்கன்னு வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லவும், அந்த ஜப வீட்டில் ஒரு 11 மணி உட்காந்து 12:30 வரை உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. பெரிய படிப்பாளி இல்லை. ஆண்டவர் பாருங்க, ஒரு மாசம் இப்படி ஜபம் பண்ண போன உடனே போய் உட்காந்துட்டு வந்த உடனே ஒரு லெட்டர் வருது. லெட்டர் வந்த உடனே பார்த்தா அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது. பக்கத்து வீட்டில் அப்படியே பிரித்து காட்டினா அவங்க பையன் எழுதியிருக்கான். 7 வருஷத்துல காணாத பையன். ஒரே மாசம் இந்த அம்மா ஜப வீட்டில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே லெட்டர் போக, அம்மா நான் இப்படி பாம்பேல இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன் எழுதியிருக்கேன், 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கேன் எழுதியிருக்கான். ஏ அப்பா, எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. பையனை காணும், இருக்கானா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ பெரிய அற்புதம். பையனும் கிடைச்சிட்டான், ரட்சிக்கப்பட்டான். இவங்க இங்க போறாங்க, அதுக்குள்ள அவனை ரட்சித்தார் ஆண்டவர். பணம் அனுப்பியிருக்கேன்டா, பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியான செய்தி. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபாடு. எப்படி ஒர்க் பண்றாரு பாருங்க. புருஷன் போயிட்டாரு, பிள்ளையும் போயிட்டானே நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் செய்த விதம், யோசேப்பை குடும்பத்தை விட்டு பிரித்தது போல பிரித்து கடைசியில திடீர்னு பார்த்தா அந்த வழியா ஒரு ரோடு ஒன்று வருது சொல்லி இந்த வீடெல்லாம் நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஒரு காம்பன்சேஷனா கொடுத்துருக்காங்க. இவங்க கடன் 20,000னா 10 மடங்கு கவர்மெண்ட்ல பணம் கிடைச்சிருக்கு.
ஈஸியா கடனை கொடுத்தாங்க, மீதி பணத்தை வச்சு இன்னொரு இடத்த வாங்கி அருமையா வீட்டை கட்டினாங்க. எவ்வளவு நல்ல தெய்வம். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, கர்த்தர் பார்த்துக்கு வர ஆரம்பிச்ச உடனே, அவரை தேட ஆரம்பிச்ச உடனே அவருடைய திட்டங்கள்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆச்சரியமான ஆலோசகர் ஒருவர் இருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் பிளான் போட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், அவர் பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா போதும். காலையில எழும்பி கொஞ்சம் அவருக்காக எழும்புங்க. அவருக்காக, நமக்காக தூங்குறோம். ஐயோ நைட்ல தூங்கணும், நமக்காக சாப்பிடுறோம். ஆனா எழும்பும்போது அவருக்காக எழும்புறேன். காலையில எழும்புறேன். நான் 6 மணிக்கு எழும்பி வேலைக்கு போகணும், அது வேலைக்காக எழும்புறேன். நான் 7 மணிக்கு எழும்பி வேலை செய்யணும், பிள்ளைகளுக்காக எழும்புறேன். ஆனா விடியற்காலம் நான் கொஞ்சம் முன்னால எழுதுக்கு நான் ஜெபம் பண்ண எழும்புறேன். நான் கர்த்தருக்காக எழும்புறேன். அந்த கர்த்தருக்காகன்னு ஒரு பகுதி உங்க வாழ்க்கையில இருந்தா, நீங்க எழும்புறதோ, நடக்கிறதோ, பேசுறதோ, செய்யறதோ, கொடுக்கிறதோ, இது கர்த்தருக்காகன்னு ஒரு செக்ஷன் உங்க வாழ்க்கையில இருந்தா நிச்சயமா வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் சம்பூர்ணமா இருக்கும். இப்படிலாம் பண்ணு. எவ்வளவு பிரம்மாண்டமான காரியத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டு சொல்லு. எவ்வளவு பெரிய திட்டம், எவ்வளவு பெரிய பிளான், பெரிய ஒரு ப்ராஜெக்ட். நோவா செய்வார் நம்பி நோவா கிட்ட பேசுறார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். பயப்படாதீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, அடிக்கடி ஆண்டவர் எனக்கு தெரியலப்பா சொல்லித்தாங்கப்பான்னு அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்கல, அப்பா தானே அவரு, ஞானம் தருவார். இன்னைக்கு காலையில கூட எழுந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஞானம் தாங்கப்பா, சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல எங்களை காலை தோறும் தட்டி எழுப்புறேன்னு சொல்றீங்களப்பா, காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பா. விசுவாச மக்களுக்கு சொல்ல வேண்டிய, கொடுக்க வேண்டிய ஆலோசனைக்கு ஒரு ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம அறிவாளின்னு சொல்றது இல்லை, ஆனா ஆண்டவர் நடத்துவார், உங்களை நடத்துவார். மிக அற்புதமான ஆண்டவர். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமான, எப்படி செய்வார் தெரியாது, செய்வார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, அவர் பார்த்துக்குவார் நினைச்சீங்கன்னா நடத்துவார். அற்புதமான ஆண்டவரே, எங்களுக்காக யாவும் செய்கிறவரே, இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதி. கிருபை கூட இருப்பதாக உங்க வல்லமுள்ள கரங்கள் கொடுக்கும். உலகத்தின் பல பாகங்களில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஒவ்வொரு ஆசீர்வதி. என்ன பண்ணணும் தெரியல, குழப்பமா இருக்கிறேன் நினைக்கும் போது பயப்படாத மகளே, நான் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குற? நான் ஏன் கலங்கணும்? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? ஊழியரே நீங்க ஏன் கலங்கணும்? விசுவாசிகளே ஏன் கலங்கணும்? அவர் பார்த்துக்குவாரு. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? அற்புதமான வரிகள் அல்லவா? உங்களுக்கு கலக்கம் இல்லப்பா, நடத்துங்க. உங்க திட்டம் எங்களுக்கு புரியாட்டாலும் நீங்க செய்து முடிப்பீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அனைத்தையும் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நாங்கள் துவக்குகிறோம். இந்த மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம், உங்களை பலப்படுத்துகிற மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை தினம் சனிக்கிழமை உபவாச ஜெபம் பாருங்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9 மணிக்கு லைவ்ல பாருங்கள். இந்த லிங்க் எல்லாம் மற்றவர்களுக்கு அனுப்புங்க. ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளா இருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த லிங்க் டு சம்படி. யாராவதுக்கு அனுப்புங்க. யாராவது ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு கிராமத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு ஊர் தான், நிறைய கிராமங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஜெப வீடு எழும்ப வேண்டும் என்று ஜெபம் பண்றோம். நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்க உள்ளத்துல ஒரு கிராமத்துல இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஜெப வீடு எழுப்ப வேண்டும், எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதில் ஃபோன் நம்பர் இருக்குது, 9003915548. அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன செய்யலாம், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் வழி நடத்துவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்கு நன்றி. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் மறக்கவில்லை என்கிற நிச்சயத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். God bless you. See you on Monday.